ஒருமுறை பூமாதேவி மகாலட்சுமியைப் போல் தனக்கும் மார்பில் இடம் வேண்டும் என மகாவிஷ்ணுவிடம் கோரிக்கை வைக்க, அதை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு அதற்கு தாம் பூலோகத்தில் மார்க்கண்டேய மகரிஷிக்கு மகளாக பிறந்த அந்த பிராப்தத்தை அடைவீர்கள் என வரம் அளிக்கின்றார். அதே சமயம் பூலோகத்தில் மார்க்கண்டேய மகரிஷி குழந்தை வரம் வேண்டி தவம் இருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு துளசி செடியின் அருகில் ஒரு குழந்தை கிடைக்கின்றது. அதற்கு திருத்துழா என பெயரிட்டு மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் வளர்த்து வருகின்றார். அவள் பருவ வயதை அடைந்தவுடன் திருமால் முதியவர் வேடத்தில் வந்து மார்க்கண்டேய மகரிஷியிடம் தன் மகளை விவாகம் செய்ய கோரிக்கை வைக்கின்றார். அப்பொழுது மார்க்கண்டேய மகரிஷி, என மகளுக்கு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது என அந்த கோரிக்கையை நிராகரிக்கின்றார். அப்பொழுது உப்பில்லாத பிரசாதத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என திருமால் கூற, வந்திருப்பது பெருமாளே என உணர்ந்து கொண்டார் மார்க்கண்டேய மகரிஷி. அதனால் பெருமாளுடன் தன் மகளுக்கு மிகவும் விமர்சையாகவும் கோலாகலமாகவும் திருமணத்தை நடத்தி வைக்கின்றார். இதிலிருந்து பூமாதேவி திருமாலின் மார்பில் துளசி மாலையாக நிலை பெற்று இருக்கிறார். உப்பில்லாத உணவை ஏற்றுக்கொண்டதால் திருமால் உப்பிலியப்பர் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார். இன்று வரை இத்திருக்கோயிலில் உப்பில்லாத பிரசாதமே நெய்வேதனம் செய்யப்படுகின்றது.